வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன, ஒரு பெரிய வசதியான ஆளுங்க. அவனுக்கு 2 பையன், குப்பன் சுப்பன் ஒருத்தன். குப்பன் பெரியவன், சுப்பன் சிறியவன். 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் குழந்தைலாம் அப்படியே செல்லமாக வளர்த்து ஒரு வேலையை வாங்காத சோம்பேறியாக வளர்த்துட்டாங்க. வளர்த்தோடனே இவங்களுக்கு வயசாகிடுதா இல்லையா, இவங்க இறந்துடுறாங்க. இறந்தோடனே குப்பை பெரியவல்ல, சுப்பன் சின்னவன். குப்பன் சொல்லுவான், நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம், இனி நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு. பிச்சை எடுக்கலண்ணா. ஏன்டா பிச்சை எடுக்கணும்னுவான். யார்? சுப்பன். பிச்சை எதா பண்ணலான்னு சுப்பன் சொல்லுவான். குப்பன், நான் இது வேணா, நான் பிச்சை எடுத்து கூட நான் பழப்பினே தவிர நான் வேலைலாம் செய்ய மாட்டேன் அப்படின்வான். சரி வா 2 பேருமே சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்னது, ஒரு கோயிலாண்ட போய் படுக்கிறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க சாப்பாடு கிடைக்கல, பசி எங்கே போகிறது, அதனால் கோயிலில் போய் படுத்துக்கிறாங்க. படுத்துருக்கும்போது அப்போது ஒரு கனவு வரும் அவனுக்கு. கனவு வந்தவுடனே சொல்லுவான், அந்த தேவதை சொல்ல, நீங்கள் மலைக்கு வாங்க, அந்த மலையில் ஒன்று தர, நீங்கள் வாங்கி நீங்கள் பழச்சிக்கலாம் வாங்க அப்படின்வான். அதை யார் சொல்லுவான்? சுப்பன் சொல்லுவான். குப்பன் கேட்க மாட்டான், நீ போய் சொல்கிறடான்னு. எனக்கும் கனவுல வந்தால் தான் வருவேன், மலையில் எப்போ தான் சாப்பாடு கிடைக்கும், எல்லோரும் இங்கேருந்து தானே எடுத்து போகிறாங்க, அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க, நான் வரலன்னா. சரி, அன்றைக்கி நைட்டு படுத்துகிறாங்க பசியோடு. திருப்பி யார்? சுப்பன் கனவுல வந்த மாதிரி குப்பன் கனவுலேயே வருது. அந்த தேவதை அவளுக்கு என்ன சொல்லுவோம், நீ அங்கே வா, நான் உனக்கு ஒரு பெட்டி தரேன், அதில் என்ன இருக்குது அதை வச்சு நீ பழச்சிக்கலாம் அப்படின்னும். அப்போ நான் வரேன் அப்படின்வோம். சரி, என்ன பண்ணுவோம், மறுநாள் எழுந்து அந்த மலைக்கு போவாங்க. மலைக்கு போகும்போது அங்கே ஏறினால ஏறி முடிஞ்சு அங்கே போகிறாங்க. அவங்க போன உடனே அந்த தேவதை கேட்பான், இந்த மாதிரி எல்லாம் 2 பேரும் வந்துட்டிங்களா, வந்துட்டாங்க. சரி, முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு போடுவான். நல்லா சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்ட உடனே திரும்பியும் கொஞ்சம் நைட்டு இங்கே தங்கிடுங்க, காலைல ஒரு பாக்ஸ் வர எடுத்துகிட்டு போங்க அப்படின்வான். 2 பேரும் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக தானே இருந்தாங்க, அதனால் சரிடா காலைல கொடுக்க போகிறாங்க, வாங்கிட்டு போகலாம் அப்படின்வான். அப்போ என்ன பண்ணுவான், காலையில் எழுந்தோடனே அந்த தேவதை கொடுப்பா, நீ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னும். என்னதுன்னு, இதில் தங்கம் இருக்குது, இதே மாதிரி இதில் ஒரு குரங்கு இருக்குது, இதை 2 பேரும் எடுத்துக்கணும். முதல்ல யாருக்கு? இவனுக்கு குப்பனுக்கு கொடுப்பாங்க. அவன் எனக்கு, நான் தானே பெரியவன், எனக்கு தங்கத்தை கொடுத்துருங்க. சின்னவன் சுப்பன். சுப்பன் வாங்கிக்கின்னு, சரி நாம் இது உள்ளாம், ஆனால் நம்ம போகும்போது சேர்ந்து போகலாமாண்ணா அப்படின்வான். உனக்கு கொடுத்தது ஒரு குரங்கு, அதை வச்சு நீ எப்படின்னா போயிடுச்சுக்க, நீ 4 இடத்துல போய் பிச்சை எடுத்தாது, எனக்கு தங்க காசாக தங்கமாக கொடுத்துக்குறாங்க, நான் இதில் வச்சு நான் தனியாக ராஜா மாதிரி வாழ்வேன், நான் ஏன்டா வேலை செய்யணும், நான் ஏன் உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவள் தேவதை கொடுக்கும்போதே சொல்லுவாள், நீங்கள் உழைச்சி காசு அதில் 10 ரூபா போட்டால் உங்களுக்கு 100 ரூபாவாக வரும். அது நீங்கள் ஒன்றுமே போடலாம், ஒவ்வொரு நாளைக்கும் காசு கொஞ்சம் டப்பா காலி ஆகிடும், பாக்ஸ் காலி ஆகிடும் அப்படின்வோம். சரின்னு கேட்குவோம். குரங்கு வச்சுருந்த சுப்பனுக்கு, இல்லைப்பா நீ இதை வச்சு விளையாட்டு காட்டு, உனக்கு நல்லா வரும், நீ அந்த பணத்தை இந்த பாக்ஸில் போடு, அதுவும் அது மாதிரி பன்மடங்கு அதிகமாகும் அப்படின்வோம். சரின்னு சொல்லிட்டு போவான். முதல்ல அவன் கிராமத்துக்கு போவான். இவன் என்ன பண்ணுவான், குப்பை நல்லா ராஜ வாழ்க்கை வாழணுமே, பெருசாக வீடு ஒன்று வாங்கி அதில் உட்காந்து தினமும் அந்த பாக்ஸில் இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவன் யார்? சுப்பன் குரங்கு தானே கொடுத்தாங்க, அது விளையாட்டு காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பாக்ஸில் போடுவான். அது அதிகமாகிடுது. அதிகமாகிட்டு இப்படியே இருக்குது, வேறு எங்கே போகிறதுன்னு நினைக்கும் போது ஒரு சர்க்கஸ்காரன் சொல்லோடே, இடத்துல கூட்டம் வருது, குரங்கு வச்சு பண்ணுறேன், நான் ஒரு சர்க்கஸ் வச்சு என் இடத்துக்கு கூட்டம் வரல, நீ என்னோட சேர்ந்துருவான். சரின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து இது பண்ணுவாங்க. சேரும்போது சர்க்கஸ் இது டல்லாகிடுது. இப்போ இது பண்ண முடியாம அவன், வேணாம்பா நான் இது பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு தாத்தா கிளம்பு, நீ வரும்படியே பாரு அப்படின்னா. இல்லை முதலாளி, நீ என்னை சேர்த்து விட்டல, இதில் வருமானத்தில் எனக்கு நிறையவே இருக்குது, அதை நான் உங்களுக்கு கொடுத்து உதவுறேன், இப்போ இன்னும் சர்க்கஸ் பெருசாகும் அப்படின்னோம். அப்படியா, நல்ல மனசுக்கு நல்லா இருப்பாப்பா அப்படின்னோம். அப்புறம் என்ன பண்ணோம், பணத்தை கொடுத்து திரும்பி சர்க்கஸை 2 விடங்க ஆகும். அப்போ ஊராக கூப்பிடுவாங்க, இந்த சர்க்கஸ் நல்லா இது நாமளும் கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு ஊராக கூப்பிடுவாங்க தலைவர்கள். அப்போ போகும்போது அந்த பக்கம் ஒரு ஊருக்கு போகும்போது அவங்க அண்ணன் வந்தோடனே,
பிச்சைக்கார மாதிரி வருவான், கண் கலங்கி வரான். முதலாளி எனக்கு வந்து இந்த இதில் வேலை கொடுங்க, எனக்கு பசி தாங்கலை அப்படின்னும். இவன் இந்த கும்பிடும்போது பார்த்தா நிமிந்தா யார், இவன் தம்பி, இவன் அண்ணன். பார்த்தோன்னே கண் கழுவாங்க. ஏன் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஒரு பைசா கூட படாத எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு எனக்கு போயிடுச்சு, அவங்க சொன்னதை நான் கேட்கல, உழைச்சி போட்டுதான் நிறைய பணம் சேர்ந்துடும், நீ உழைச்சி போட்ட அதனால உங்கள்கிட்ட நிறைய இது, இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் உழைக்கிறதுக்கு வந்துக்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்னும். பரவாயில்லண்ணா, நீ திருந்திட்டல, எனக்கு அதுவே போதும், அதனால நம்ம இதில் நீ சேர்ந்து உழைங்க, உங்களுக்கு ஏற்ற காசு நான் கொடுத்துட்றேன் அப்படின்வோம். எதுக்கு ஏற்றுனா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம். ஓசியில் வந்து எத்தனை நாள் இருக்கா, அதுதான் பசங்களை செல்லமாகவும் வளரக்கூடாது, அதிகமாக கொடுத்து கெடுக்கவும் கூடாது. வறுமை என்ன முதல்லேருந்தே கற்றுக் கொடுக்கணும். இதுக்குள்ளே நம்ம வந்து குடும்பம் இப்படி நடத்துகிறோன்றது ஒவ்வொரு முறையும் குழந்தைக்கு சொல்லும்போது அது எப்படி இது பண்ணோம், சோம்பேறியாவதில்ல, உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும்ல, அதுக்கு தான் சொல்கிறது. உழைப்பு தான் உயர்வு. வாழ்க வளமுடன்.